வியூவர்ஸ் எப்படி இருக்கீங்க? நலமா? அன்பே சிவம் அப்படிங்கிறதோட நம்மளோட கொஞ்சம் அரட்டை கொஞ்சம் சமையல் ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலான்னா, நம்மளோட ஸ்கூல் லைஃப் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே ஸ்கூல் லைஃப் பற்றி பேசுனா ரொம்ப எந்துவாயிடும் இல்லையா? நல்ல இன்னசென்ட் ஏஜ் அதுதான். அதில் நம்ம வேறு மாதிரியான பீப்புள் எல்லாம் கேதர் பண்ணியிருப்போம். ஆனால் அதை பற்றி எந்த சிந்தனையுமே இருக்காது. பெரியவங்களான அப்புறம்தான் இவங்க கொஞ்சம் ஃபேராக இருக்காங்க, இவங்க கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, இவங்க இதாக இருக்காங்க அதாக இருக்காங்க அப்படிங்கிற இதெல்லாம் மனப்பான்மையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சும்மா தோணும், அவ்வளோதான். அது பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது யாருமே. ஆனால் அந்த ஸ்கூல் ஏஜில் அப் டு 12th கூட அவ்வளோ இன்னசென்ட்டாக எங்கள் ஸ்கூலெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வாசலில் கேட்டு பக்கத்தில் போனால் குனிஞ்ச தலை நிமிராமல் நேராக கிளாஸ் ரூமில் போய் தான் நிமிருவோம். அந்த மாதிரி இருந்தோம் நாங்கள் படிக்கும்போது. அப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்ஸோட சினிமா கதை பேசுகிறது, விளையாடுறது, அதை தவிர எதுவுமே சிந்தனை இருக்காது. சாப்பாடெல்லாம் ஷேர் பண்ணிப்போம். அது ஷிஃப்ட்டு ஸ்கூல் வேறு எங்களுக்கு. காலையில் 6 மணி 6:15 பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும். அப்புறம் அப்படி போவோம். அப்புறம் கொஞ்சம் பெரியவங்களான அப்புறம் ரொம்ப கூட்டம் பஸ்ஸில். எங்களால் அது ஒரு மாதிரி பிடிக்காமல் போயிடுச்சு, அந்த நெரிசலில் போய் நிற்கிறதெல்லாம். கொஞ்சம் டீனில் கொஞ்சம் கூச்சம் ஷை எல்லாமே இருக்கும். கேர்ள்ஸுக்கு பாய்ஸ்க்கு எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி போகிறதுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நாங்கள் நடந்தே போவோம். ஒரு 3 to 4 கிலோமீட்டர்ஸ் அரட்டை அடிச்சுக்கிட்டு ஜாலியாக நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டே போய் சேர்ந்துருவோம் ஸ்கூலுக்கு. கரெக்டாக அந்த இதுக்கு ப்ரேயருக்கு போயிடுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது இனிமையான காலங்கள். அதை எத்தனை 100 வயதானாலும் மறக்காத நிகழ்ச்சிகள் தான் அந்த ஸ்கூல் லைஃப் இல்லையா? ஆனால் இப்போது ஸ்கூலில் இருக்கிற சிச்சுவேஷன் நீங்கள் நினச்சி பாருங்கள். செய்திகள் வர்றது ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயம். அப்புறம் ரொம்ப பயப்படக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கிறது ஸ்கூலில். என்னால் நம்பவே முடியல. ஒரு ஃப்ரெண்டு கூட்டிகிட்டு போய் அவளால் ஏமாற்றப்பட்டு ஒரு குழந்த பேட்டி கொடுத்துருக்கா, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கா. ஒரு நம்பக்கூடிய ஒரு ஃப்ரெண்டு. சரி, இப்போ நான் படிக்கும்போதெல்லாம் கூட ஏற்றத்தாழ்வு இருக்கும். ரொம்ப பெரிய பங்களாவில் வசிக்கிற குழந்தையும் இருக்கும், சாதாரண வீடுகளில் வசிக்கிற குழந்தையும் இருக்கும். ஆனால் அந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம், லக்ஸுரியெல்லாம் காமிக்கவே மாட்டாங்க பெருமையாக. இவங்களும் வாய்ப்பிழந்துட்டு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க. அவங்கவுங்க நிலைமையில் நல்ல ஸ்ட்ராங் மைண்டடாக அழகாக இருப்பாங்க. அதுதான் நான் பார்த்தது. இப்போ என்ன நடக்கிறதுனா இந்த மாதிரி நடக்கிறது. அப்புறம் பல விஷயங்கள் கேள்விப்படுறோம். இப்போது இதெல்லாம் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது வில்லத்தனமெல்லாம் அப்படின்னா, அந்த குழந்தைகளுக்கு வீட்லேயும் இருக்கும். வீட்டில் பேரண்ட்ஸ்க்கு பேட் ஹேபிட்ஸ், மதருக்கு வேறு மாதிரி பேட் ஹேபிட் இருக்கும், ஃபாதருக்கு ஒரு எந்த ஸ்டேஜ்லேயும். இப்போ மிடில் கிளாஸ் அப்பர் எதுவுமே இப்போ வித்தியாசம் இல்லாமல் அந்த மாதிரி நிலைமைகள் குழந்தைகளுக்கு வர்றது. பல விஷயங்கள் அப்படியே சமுதாயத்தில் ஒரு மைண்டை போட்டு சும்மா குழப்பி அடிக்கிறது எல்லாரையுமே. ஸோ அந்த மாதிரி ஃபாதரோட பிஹேவியர் எல்லாம் அது ஒரு காரணம். இன்னொரு காரணம், டீச்சர்ஸ் அவ்வளோவா இந்த மாதிரி நல்ல மாரல் ஸ்டோரிஸு அதெல்லாம் சொல்கிறதுக்கு அவங்களுக்கு டைமே இல்லை. ஒரே படிப்பு சுமை, மூட்டையாக படிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், அவங்கள ரிசல்ட் கொண்டு வரணும், அந்த டென்ஷன் அவங்களுக்கு. எக்ஸ்ட்ரா கிளாஸு அது இது ரொம்ப. முன்னெல்லாம் மாஸ்டில் எல்லாம் இருக்கும், அந்த கேம்ஸ் நிறையா இருக்கும். எங்கள் ஸ்கூல்லலாம் ஒலிம்பிக் மாதிரியே நடத்துவாங்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நான் கேள்விப்படவே இல்லை. அப்படி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஜாவ்லின் த்ரோ அது இது. இப்போ ஒலிம்பிக்ஸில் என்னெல்லாம் கேம் இருக்குது அத்தனை எங்கள் ஸ்கூலில் இருக்கும், விளையாடுவாங்க. அந்த மாதிரிலாம் அந்த ஸ்போர்ட்ஸுங்கிறது ஒரு ஹெல்த்தி ஒரு ஹேபிட் சில்ட்ரனுக்கு. இந்த டைவர்ட் ஆகாமல் வேறு இதுலாம் கவனம் போகாமல்
நல்ல விளையாடினாங்க அப்படின்னா குழந்தைங்க நல்ல பிளட் சர்க்குலேஷன்லாம் பிரெயினுக்கு போகும், கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக நல்லா இருப்பாங்க. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கு இப்படி முதுகில் சுமந்துட்டு அவ்வளோ படிப்பு விளையாடுறதுக்கான சூழ்நிலை ரொம்ப கம்மி. அந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி வந்து அவங்க எக்ஸ்ட்ராடினரியாக பேரண்ட்ஸ் வந்து இவ்வளோ பணத்தை கட்டி அதை படி இதை இந்த கிளாஸுக்கு போ அந்த கிளாஸுக்கு போ, இந்த இது கூட வழியல்ல குழந்தைய இந்த ஹாலிடேஸில் சம்மர் கேம்ப் அப்படின்னா அதுக்கு ஒன்று அனுப்பிச்சிடுறது, துரத்தி விட்டுறது. பாவம் கொடுமை. சின்ன சின்ன குழந்தைலாம் பார்க்குறேன், ஒரு 10-15 உட்காந்துட்டுருக்கு தலைவிதியேன்னு. வீட்டில் நல்லா சின்ன குழந்தைல சரி ஸ்கூல் ஹாலிடேஸ்னால் நல்லா சாப்பிட வச்சு நல்லா குளிக்க வச்சு உடம்பு பராமரித்து நல்லா பெட் பண்ணி உட்காந்து பேசி அவங்கக்கிட்ட அந்த டைமில் தான் சரியாக ஒரு டாய்லெட் கூட போகாமல் ஃப்ரெஷ் ரூம் போகாமல் போகிறதுக்கு குழந்தைங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சாப்பிட வச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல மகிழ்விக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்லாம் பேசி ஜாலியாக இருந்து அவங்களுக்கு பிடிச்ச சமைச்சது கொடுத்து அது மாதிரிலாம் சம்மரில் பண்ணணுமே ஒழிய அதுக்கும் ஒரு கிளாஸை போட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மற்ற நார்மல் ஸ்கூல்ஸ்லேயும் கேட்கவே வேண்டாம், நிறைய படிக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் படிக்கிறதுக்கு இருக்கும்போது கூட இந்த குழந்தைங்களோட ரொம்ப டைவர்ஷன். அதில் முக்கிய காரணம் பேரண்ட்ஸும் இருக்காங்க, நெய்பர்ஸ் இருக்காங்க, பார்த்துருப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. அப்புறம் ஏன்னா சீக்கிரமாக பேட் திங்ஸ் தான் மனசில் நிற்கிறது. குட் திங்ஸை விட பேட் திங்ஸ் நிறையா அப்படி பிக்கப் பண்ணிட்டுருவோம், நம்ம மனசில் ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் சினிமாங்கிறது ஒரு பயங்கரமான மீடியா. இப்போ கேட்கவே வேண்டாம், டிக்டாக் அது இது எல்லாம் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரிலாம் பூரா நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க குழந்தைங்க. இந்த சினிமாவில் வந்து ஹீரோஸ் வந்து ஹீரோ வந்து அவங்க நடிக்கிறாங்க, அது அவங்க தொழில், பெரிய பணம் சம்பாதிக்கிறாங்க. அதே ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா உயிரை காப்பாற்றுறதுக்கு. நான் ஸ்டாப்பாக காலையில் வந்து 7 மணிக்கு டியூட்டி இது அப்படி பண்ணோம்னா சர்ஜன்ஸ்க்கெல்லாம் கொடுமையான வாழ்க்கை நிச்சயமாக நான் பார்த்துருக்கேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அந்த இவனை பேஷண்ட்டை காப்பாற்றணும், அவங்க ஃபேமிலி கேட்குற 1000 கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். டாக்டர் தொழிலை எவ்வளோ புனிதமானது, அவங்களுக்கு கூட அந்த பைசா அவ்வளோ கிடைக்கிறது இல்லை. எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம சமுதாயத்துக்கு உதவி பண்ணுறவா மறைவா. ஃபேஷன் டிசைனிங் இருக்காங்க, அவங்கள நம்பி தான் ஹோல் இண்டஸ்ட்ரி இருக்குது கிளாத் சேல்ஸுக்கு. அப்புறம் நம்மளை சுற்றி எத்தனை விதமான பிஸ்னஸ் இருக்குது, அத்தனையும் ஒரு ஹெட்டு மூளையை கசக்கிண்டு ராவு பகலாக தூங்காமல் அதற்காக உழைச்சி வர விஷயந்தான் எல்லாமே. ஆனால் இவங்களுக்கு ஒரு நடிப்பு திறமைன்னு ஒன்று இருக்கிறதுனால அவங்க வந்து நடிக்கிறாங்க, நிறைய சம்பளம் வாங்குறாங்க. அதெல்லாம் அது அவங்களோட பர்சனலாக அது தப்பு கிடையாது. ஆனால் பார்க்குற மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மோஸ்ட்லி யங்ஸ்டர்ஸ். நம்ம வந்து ஓல்டு பீப்புள் அவ்வளோவா வந்து ஏதோ டிவியோட முடங்கிக்கிறாங்க, ஜாஸ்தி சினிமா தேட்டர்லாம் போகிறதில்ல. ஆனால் யங்ஸ்டர்ஸ் தான் ரொம்ப ஆர்வமாக போகிறாங்க. ஏன்னா அந்த சவுண்டு, அந்த எஃபெக்ட்டு, அந்த பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாம் பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. நம்மளாம் சின்ன வயசில் ஒரு சின்ன விஷயம் பார்த்துருக்கோம். நாங்கள்லாம் டென்ட்டில் பார்க்கும்போது வெறும் 35 பைசே இந்த மண் ரொப்பியிருப்பாங்க, அது மேலே உட்காரணும். அதுக்கப்புறம் அது அசிங்கமாக இருந்தது, எச்செல்லாம் துப்புவாங்க, அது அப்புறம் மண் போட்டு மூடிடுவாங்க. அதனால நாங்கள் அதுக்கு போக மாட்டோம். 65 பைசேயில் 65 70 பைசே அதில் வந்து பின்னால் ஒரு பெஞ்ச் போட்டுப்போம், முதுகில் சாயக்கூட முடியாது, பெஞ்ச் போட்டுப்போங்க டென்ட்டில். ஏன்னா வீட்டுக்கிட்ட அதுதான் இருக்கும். சரி, கூட்டமாக யாராவது போகும்போது அனுப்புவாங்க, அம்மா அப்பா எப்பாவது ரேராக தான் அனுப்புவாங்க. சினிமாங்கெலாம் ஜாஸ்தி அனுப்ப மாட்டோம், அவங்களுக்கு பிடிக்காது அதெல்லாம். அதனால் எங்கள் வீட்டில் ரெட்டை பின்னல் போட்டால் கூட திட்டுவாங்க, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். அதனால் அந்த மாதிரி நடக்கும். சரி, இப்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதை பார்த்து அப்படியே அந்த இதை வந்து உண்மையாக எடுத்துக்கிறாங்க. எமோஷ்னலாக என்னென்ன வருதோ அந்த ஹீரோவை பார்த்து அப்படி ஒரு மேட்னஸ் எந்த நாட்டிலையும் இந்த அளவுக்கு இருக்குமான்னு தெரியாது. ரொம்ப ஓவராக இன்வால்வ்டாக இந்த பசங்கள்லாம் போய், அதுவும் சில சமயம்லாம் பிளாக் டிக்கெட் அவ்வளோ காஸ்ட்லியாக விற்கும், அதை கூட இவங்களோட நிலைமைக்கு மீறி அதை வாங்கிட்டு ஓடி போய் பார்க்குறது எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ கூட நான் நிறையா பார்க்குறேன், ஒரு ஹீரோ எங்கேயா போனோன்னா உடனே பெரிய பாடி கார்ட்ஸு கூட்டம் அவங்கள போட்டு நெருக்குது. எதுக்கு அப்படி பண்ணுறாங்கன்னே புரியலையே. என்ன, இஸ் ஆல்சோ ஏ ஹியூமன் பீயிங்.
அதை மறந்துடுறாங்க எல்லாருமே. இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு கூட தானே அப்படி எல்லாம் ஒரு இது நெருக்கலாம். ஒரு நல்ல டீச்சர் இருந்தாங்கன்னா, ஒரு இதில் ராக்கெட் மேனுஃபேக்சரிங்கில் பெரிய சாதனைகள் படைத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாமும் அந்த மாதிரி ஒரு கூட்டம் கூடுறதா? மூளையை உபயோகித்து பண்ணுறவங்களுக்காக அவங்கெல்லாம் வந்து நின்னா கூட கேள்வி கேட்குறவெல்லாம் கூட ஆள் கிடையாது, யாருன்னே தெரியாது. ஆனால் நம்ம ஒரு நடிப்பு திறமை, ஒரு நடிகைகள் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா மேக்கப்பு நல்லா பண்ணிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் பண்ணிட்டு பண்ணோன்னா அதெல்லாம் மோதுறீங்க பைத்தியக்காரத்தனமா. அதெல்லாம் தேவை கிடையாது. ரசிங்க, போய் தேட்டரில் ரசிங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் அதற்கும் மீறி வெளியில் தேவை கிடையாது. இப்போது உங்களை பார்த்து மாடலாக எடுத்துக்கிற எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களுக்காக சமுதாய உணர்வோட ரொம்ப மோசமான வயலன்ஸ், பயங்கரமாக ரத்தம் சொட்ட தான் எல்லாமே. அந்த மாதிரியெல்லாம் படத்தில் தயவுசெய்து நடிக்காதீங்க. ஏன்னா அதை பார்த்து இந்த என்னென்னா இது வாங்கிறது, இது என்ன தியாகம் அப்படிங்கிற வேர்டுக்கே இந்த காலத்தில் அர்த்தமே இல்லாமல் தான் இருக்குது. தியாகம் யாரும் பண்ணுறதே கிடையாது. வெஞ்சன்ஸ், உடனே பழி வாங்கும் குணம், அதுதான் கதை நிறைய வருது. அந்த கதை பழி வாங்கக்கூடாதுன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பழி வாங்குதல் ரொம்ப வரும். அந்த பழி வாங்குற மாதிரி பண்ணி அதெல்லாம் அதுக்கு இவங்களும் அதே மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. நிறைய கேசஸ்லாம் இப்போ பார்க்குறோம். அதனால என்ன சொல்கிறேன்னா, ஸ்கூலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுற பாய்ஸோ கேர்ள்ஸோ தெரிஞ்சிடும் டீச்சர்ஸ்க்கு. பர்சனலாக பார்த்துட்டு இருந்தா அவள் வருஷம் பூரா பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்காவது அட்லீஸ்ட்டு சைக்காலஜிஸ்ட்டு சப்போர்ட் வேணும். சைக்காலஜிஸ்ட்டுன்னா ரொம்ப பைத்தியக்கார விஷயம், அப்படிலாம் பயப்பட அப்படி கிடையவே கிடையாது. இந்த காலத்தில் ஹை பிபிக்கு போகலாம், அப்புறம் ஒரு மன உளைச்சல், மைல்டு டிப்ரெஷன் இருக்கும், அப்புறம் வேலைக்கு போகிறதுக்கு மூடு இருக்காது, படிப்பு வராது, நிறைய விஷயங்கள் இருக்குது, பல சிக்கல்கள். அதுக்கெல்லாம் கூட சஜஷன் கேட்கலாம். அவங்க அதுக்குன்னே ஸ்பெஷலாக படிச்சுட்டு வந்தவங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மாத்திரை கொடுத்துட்டு உட்கார வச்சு மாட்டோம், அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. தேவைன்னா தான் செய்வாங்க. உங்களுக்கு அந்த மெடிசன் சப்போர்ட் வேணும்னா தான் அதை கொடுப்பாங்க. அதுவும் ஏதோ 15 நாள் டெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் கம்மியாக பண்ணிவிடுவாங்க. நீங்கள் ஆல்ரைட் ஆச்சுன்னா பேசணும் அவங்கக்கிட்ட, வெளிப்படையாக பேசுனீங்கன்னா எல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறதுனா, கண்டிப்பாக சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட் சில பேருக்கு வேணும். அப்படி வேணுங்கிறவளுக்கு அதை நீங்கள் பண்ணினீங்கன்னா, இந்த சமுதாயத்தில் கொடுமைகள் நடக்கிறது பாருங்கள், பெண்களுக்கு பசங்களுக்கெல்லாம், அந்த மாதிரிலாம் அது ஸ்கூல்லலாம் நடக்காது. அதனால் இந்த சின்ன வயசுலேயே பிடிச்சிடணும், அவங்க மென்டாலிட்டியை கரெக்ட் பண்ணிடணும். இது சொல்லி கொடுக்கணும். இந்த மாதிரி இது ஒரு கற்பனை உலகமாக அவங்க அது பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க ரியல் லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இது ஜஸ்ட்டு ஃபார் ஸ்க்ரீன் அவங்க அந்த மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க, நல்லவங்களாக ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் உண்மைகளை புரிய வைக்கணும் குழந்தைங்களுக்கு. சின்ன வயசு அதெல்லாம் உண்மையாக நினச்சிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தொண்டு நிறுவனங்கள்லாம் இனிஷியேட் எடுத்து அவங்களுக்கு ஒரு சைக்காலஜி சப்போர்ட் கொடுத்து ஒரு சமுதாயம் மாறும். இப்போ தான் பேரண்ட்ஸும் சொல்லிக் கொடுக்கும். பாவத்தில் பேரண்ட்ஸுக்கு டைமே இல்லை சொல்லிக் கொடுக்கறதுக்கெலாம். அதனால் அது ஒரு இதில் ஸ்கூலில் தான் அதை பிடிக்கணும் நீங்கள். அதனால் ஸ்கூலில் அந்த மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்ட் சப்போர்ட் கொடுத்து எந்தெந்த குழந்தைங்க ஃப்யூச்சரில் அவங்க நல்ல ஹியூமன் பீயிங்காக வரத்துக்கான ஒரு முயற்சியை எடுக்கணும். அது ஹெட் மாஸ்டர்ஸு, டீச்சர்ஸ் எல்லாமே பார்த்தா தெரிஞ்சிடும். கொஞ்சம் ஒரு இதாக பண்ணுவாங்க, ரெபலாக இருப்பாங்க, அதெல்லாம் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அதனால் அந்த மாதிரி குழந்தைங்களையும் நல்வழிப்படுத்தி அவங்களும் லைஃப் இருக்குது. ஒரு தவறை செஞ்சிட்டாங்கன்னா அந்த செஞ்சவங்களும் லைஃப் போச்சு. அந்த தான் லைஃப்பில் இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயத்தை கெட்டதை பண்ணிட்டாங்கன்னா, அந்த வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லக்கூட விரும்பலை நான். ஒரு பெரிய ஒரு கெட்ட செயலை பண்ணிட்டாங்கன்னா அவங்க லைஃப் அதோடு முடிஞ்சது. அந்த கடைசி சாகிற வரைக்கும் அவங்க அதுக்கான தண்டனையை அனுபவிக்கணும். அதே மாதிரி யாரை அந்த மாதிரி பண்ணினாங்களோ அவங்களும் மிகப்பெரிய இன்னசென்ட்டாக இருந்தால் கூட பெரிய பனிஷ்மெண்ட்டாக அவங்க லைஃப்பில் மனசுக்குள்ளே தாங்கிட்டே இருக்கணும். அதனால் தயவுசெய்து ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்கும் நல்லவங்களாக ஆக்கிறதுக்கான முயற்சியை, அதுக்கு தான் சின்ன வயசுலேயே பாலவிகார் கிளாஸு, அதாவது கடவுள் நம்பிக்கை, இதெல்லாம் அழகாக கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. இப்போ புரட்சி அது இதுன்னு பேசி எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. அதனால் தயவுசெய்து எல்லாரும் சமுதாயத்தில் ஒரு குழந்தை அப்நார்மலாக இருந்ததுன்னா அதற்கான ஒரு ஹெல்ப் பண்ணணும். நீங்கள் பண்ணுங்கள். சமுதாயத்தில்
யாராவது ஒரு பார்த்தாங்கன்னா நான் வந்து நிறையா அந்த மாதிரி பீப்புளுக்கு சரியான முறையில் அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணுமோ அந்த மாதிரிலாம் பேசி ஜாலியாக பேசி உண்மையை விளக்கி அவங்கள மாற்றிருக்கேன் சிலதெல்லாம். அதனால் அந்த மாதிரி சமுதாயம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஸ்கூலில் ஹெல்ப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ணுறோம் அப்படின்னா, இது பிடிச்சி இப்போ நான் பேசுகிறேன் இல்லையா, அதெல்லாம் ஏதோ கொஞ்சம் சின்ன சின்ன சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன், அவ்வளோதான். பெரிய ஒன்றும் இது கிடையாது. ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னை சுற்றி இருக்கிறவங்க தமிழே புரியாது, ஸோ அதனால் தமிழை பேசுகிறதுக்குன்னே நான் பேசிகிட்டு இருக்கேன் இப்போது. ஓகேயா? சரி, இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். சும்மா கேட்குறவங்க பிடிச்சவங்க கேட்கட்டும், அவ்வளோதான். எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான், சும்மா ஏதோ ஒரு டிஸ்கஷன் அப்படி வச்சுக்கோங்க. சரியா? அப்புறம் இப்போ நான் என்ன சமையல் பண்ணுறோன்னா, கசகசா இருக்கு இல்லையா, அந்த கசகசா வச்சு ஒரு ட்ரிங்க் பண்ணலாம். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னால். இப்போ நான் தூக்கமே வரலன்னு பல பேர் ஒரு 50 வயசு 40 வயசாக்காரங்களாம் சஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவளுக்கு இப்போ இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்குற மாதிரி பண்ணி நல்லா குடிச்சிட்டு தூக்கம் ரொம்ப முக்கியம். தூங்கினா மட்டும்தான் உங்கள் உடம்பே ரிப்பேர் பண்ணிவிடும், கரெக்ட் பண்ணிவிடும். உங்களுக்கு ரிப்பேர் ஆகும் ஏகப்பட்ட காரணத்தினால, வெளி உலகத்தினால. ஆனால் அதை சரி பண்ணுறதுக்கு 8 மணி நேரம் நீங்கள் தூங்குனீங்கனாலே போதும், 50% சரியாயிடும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் நல்ல தூக்கத்துக்காக நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். அது நீங்கள் பார்த்துட்டு அது பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்டே ஹெல்த்தி. ஓகே, தேங்க்யூ வெரி மச். வியூவர்ஸ், குட் ஈவினிங். நலமா? அன்பே சிவம். நீங்கள் அரட்டையை கேட்டாச்சு இல்லையா, யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நீங்கள் தான் கமெண்ட்டில் போடணும். எல்லாருக்கும் தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அது பிடிக்கிறவங்க பார்த்துக்கிட்டோம், ஓகேயா? பிடிக்காதவங்க கேர் பண்ண வேண்டாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சீனியர் சிட்டிசனுக்கு தூக்கமே வர்றதில்லை. பல பேருக்கு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்கிட்ட பேசுவாங்க இல்லையா, அப்போ கேட்டிருக்கேன். ஸோ அதுக்கு என்ன ரொம்ப அருமருந்து 50 வயசு இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் கூட பாவம், ஒரே திங்கிங் ஓவராக, நல்லா நிம்மதியாக தூங்க முடியல. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு, அப்புறம் ஸ்ட்ரோக் வந்தவங்களுக்கு, நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமருந்து வந்து இந்த கசகசா. இந்த கசகசா பாப்பி சீட்லேருந்து, பாப்பி சீட்ஸு சொல்கிறது இது தமிழில் கசகசா. இதை நம்ம எல்லாமே இப்போ நான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிள் காமிக்கிறதுக்காக அளவாக எடுத்திருக்கேன். ஆனால் 100 கிராம் நீங்கள் இது பண்ணோன்னா, இப்போ 100 கிராம் இப்போ 100 கிராம் நம்ம வந்து போடுறோம், போட்டு வறுக்கணும். இது வந்து முந்திரி வந்து டயட் இருக்கிறவங்க, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சும்மா 2 போட்டுக்கோங்க, ரொம்ப வேண்டாம். இதையும் அப்படி சும்மா பொன்னரமாலாம் வறுக்கணும் இல்லை, ஜஸ்ட்டு சூடு பண்ணால் போதும். நம்ம கசகசா சும்மா சூடு பண்ணிட்டோம். எல்லாமே ஈக்குவலாக 100 கிராம் போட்டுக்கோங்க. ஸ்டாக் பண்ணணுன்னா எல்லாருமே சாப்பிட்லாம். ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்க கூட சாப்பிட்லாம். நல்ல புஷ்டி ஆவாங்க, நல்ல ஹெல்த் பிக்கப் ஆகும். இதில் என்ன வச்சுருக்கேன்னா, பாதாம் ஒரு 2 ஒரு 3 ஏலக்காய், கிராம்பு, இதையும் வறுத்துக்கலாம். இதையும் சூடு பண்ணால் போதும்.
இந்த இது வந்து கிராம்பு வந்து பல்லு வலி இருந்தால் கூட அது ஏர்லி ஸ்டேஜில் வச்சா தான் கேட்கும். ரொம்ப வலி வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட தான் போகணும். ஸோ இதுவும் பொடிச்சு, இந்த கிராம்பை பொடிச்சு உப்போடு சேர்த்து பொடிச்சு அந்த சொத்தப்பல் இருக்கிற இடத்துல வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் இதை சாப்பிட்டிங்கன்னா ப்ளட் ப்யூரிஃபையர் ரொம்ப நல்லது. டெய்லி நம்ம மசாலாவில் குருமாலெல்லாம் சேர்த்துக்கிறோம் இல்லையா, நல்லது தான். டெய்லி ஒரு கிராம்பை வந்து வாயில் எடுக்கின்றாலும் பரவாயில்ல. ஆனால் சில பேருக்கு அது புண்ணாயிடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். எல்லா உடம்பும் ஒரே உடம்பு கிடையவே கிடையாது. ஸோ அவளுக்கு எது தகுந்தபடி பண்ணிக்கணும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது சேர்க்க வேண்டியது, இதோட நீங்கள் ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடி போடணும். அப்புறம் நம்ம பொடி பண்ணி வந்தப்புறம் இந்த மாதிரி பச்சைக்கற்பூரம் அது ஒரு பிட்டு, ஒரு சிட்டிகை அப்படி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு விஷயம் போட்டிருக்கேன். இது வந்து என்னென்னா ஜாதிக்காய். இது நரம்பு தளர்ச்சிக்கெலாம் ரொம்ப நல்லது. ஒரு ஃபுல் காய் ரவுண்டாக இத்தினூன்னு இருக்கும், அதை உடச்சி இப்படி பயன்படுத்திக்கணும். அளவாக போடணும், ரொம்ப போடக்கூடாது ஜாதிக்காயெல்லாம். நம்ம குழந்தைங்க வந்து பச்சை குழந்தைய தலைக்கு குளிப்பாட்டும் போது சந்தனக்கல்லில் வந்து கொஞ்சம் தாய்ப்பால் விட்டு இந்த ஜாதிக்காய் ஒரு 2 இழுப்பு இப்படின்னு இழுப்புவாங்க, 2 இப்படின்னு உரசுவாங்க. ஜாதிக்காய் மாஜிக்கான்னு ஒன்று இருக்கும், நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதை இப்படி 2 உரசுவாங்க. அதுக்கப்புறம் மிளகு 2 உரசு, ஒரு உரசு தான். ஏன்னா காரம் அடிக்கும் குழந்தைங்க, பச்சை குழந்தை நாக்கலையா, நல்லா சும்மா ஒரு சின்னதாக தாய்ப்பாலில் ஒரு இழுப்பாங்க. அதே மாதிரி வசம்பு அதை ஒரு 2 இழுப்பு இழுப்பாங்க. இதை வந்து தாய்ப்பாலோடு எடுத்து அதை சந்தனக்கல்லேருந்து வழித்து நாக்கில் தீத்தி விட்டுருவாங்க. தலைக்கு குளித்து வந்த உடனே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குழந்தைக்கு முறக்குழி விடணும். கொஞ்சமாக தலையில் எண்ணெய் வச்சு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வருவாங்க இல்லையா, 11 நாளைக்கு மேலே 11 நாள் புண்ணியாவஜனம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமே ஒரு 2 நாள் கழித்து தொடங்குவாங்க இந்த ஆயில் மசாஜ் அண்டு ஹெட் பாத் கூட தொடங்குவாங்க. அப்போ அந்த மாதிரி குளிச்சு முடிச்சோன்னா சளிகளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு சந்தன கல்லில் தாய்ப்பாலை விட்டு இந்த மாதிரி உரசி கொடுப்போம். அதுக்கும் யூஸ் ஆகும். ஏன்னா நல்லா குழந்தை எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு பால் குடிச்சிட்டு நல்லா தூங்கும். அப்போ தான் நல்லா கொழுகுன்னு வளரும். ஸோ இந்த ஜாதிக்காயை நம்ம போட்டுக்கிறோம். இது நரம்பு தளர்ச்சிக்கு நல்லது, நிம்மதியான தூக்கத்தை தரும். கசகசாவும் இதுவும் சேர்ந்து நிம்மதியாக தூக்கம் வரும். மற்றபடி பாதாமெல்லாம் உடலுக்கு நல்லது, ஹெல்த்து பிக்கப் ஆகும். அதனால் யார் வேணால் சாப்பிட்லாம், ஜென்ஸு லேடிஸு எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த கசகசா முக்கியமாக என்ன தெரியுமா பலன், காலங்காத்தால் கொஞ்சம் நல்லா ஊற வச்சுட்டு இந்த கசகசாவை நீங்கள் பச்சை பாலில் ஒரு 2 பாதாம் வச்சு பச்சை பாலில் அரைச்சி கலக்கி அதை கொடுத்தீங்கன்னா, அதை குடிச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், ஒயிட் டிஸ்சார்ஜ் அந்த மாதிரிலாம் வரும், உடல் சூடு அதிகமாக இருக்கும் இல்லையா, அந்த ப்ராப்ளம்லாம் போயிடும். இந்த உடல் சூடு சில பேருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி முந்திரி, பாதாம், கசகசா இதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இதை வந்து ஆற வச்சுட்டு நம்ம பொடிக்க போகிறோம். பொடிச்சிட்டு அந்த பொடியை வந்து தண்ணி எல்லாம் கலக்காமல், கொஞ்சம் தண்ணி ஸ்பூனெல்லாம் போட்டுறக்கூடாது, தண்ணியோட நல்லா ட்ரை பவுடராக மெயின்டைன் பண்ணிக்கணும். இதில் பச்சை கற்பூரம் கலந்துட்டு நீங்கள் நைட்டு 1 ஸ்பூன் பால் குடிக்க இஷ்டப்பட்டவங்க, பால் சில பேருக்கு ப்ரோட்டீன் அலர்ஜிலாம் இருக்கும். ஸோ அந்த மில்க் அலர்ஜி இருக்கும், அந்த மாதிரி இருக்குவா. அது என்ன சிம்டம்ஸ்னால், நீங்கள் நைட்டில் வந்து ஏதாவது மில்க் ஸ்வீட் அது மாதிரி ஏதோ சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஹெட்டேக் வரும். அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மில்க்கு கொஞ்சம் அலர்ஜி இருக்குது அப்படின்னு. அப்போ அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். வெறும் ஹாட் வாட்டரில் இந்த மாதிரி 1 ஸ்பூன் பொடியை போட்டு, இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுக்கணும். அரைச்சி வந்தப்புறம் பவுட்ரு பண்ணிக்கணும். இதெல்லாம் பவுட்ரு பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். இதை வந்து ஒரு ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் போட்டு குடிச்சிட்டு தூங்குங்க. கொஞ்சம் இன்னும் புஷ்டியாக ரொம்ப ஒல்லியாக வீக்காக இருக்கேன் அப்படிங்கிறவா 2 ஸ்பூன் போட்டு குடிச்சிக்கலாம். அதை இல்லை பாலில் கலக்கி குடிக்கிறவங்க, பாலில் இந்த பவுடர் 1 ஸ்பூன் போட்டு, கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் போட்டு,
அப்புறம் பிஸ்தா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி ஒரு 2 போட்டு, இதெல்லாம் வந்து நல்ல ஹெல்த்தி ட்ரிங்காக ஸ்மூதி மாதிரி நல்லா திக் பண்ணி கூட இதை ஸ்பூனை நல்லா 2 ஸ்பூன் போட்டு கலந்து அதை குடிச்சிங்கன்னா புஷ்டி ஆகிடுவீங்க. நரம்பு தளர்ச்சி ரொம்ப கம்மியாகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்ல தூக்கம் வரும் சுகமாக. அந்த தூக்கம் ரொம்ப முக்கியம். 8 ஹவர்ஸ் தூங்கணும். அப்போ தான் வந்து அடுத்த நாள் உற்சாகமாக நம்ம வளைய வர முடியும். அதுக்கப்புறம் காலையில் எழுந்து என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், ஒரு நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்ச வரைக்கும் படுத்துட்டு காலையில் விடிகாலம் எழுந்து சீனியர் சிட்டிசன் தான் சொல்கிறேன். யங்ஸ்டர்ஸோட வே ஆஃப் லைஃபே டிஃப்ரெண்ட் ஆகிடுச்சு. இப்போ அவங்கள ஒன்றுமே சொல்ல முடியல பிகாஸ் ஆஃப் த ஜாப். நம்ம வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் என்ன பண்ணலான்னா ஏர்லியாக 8:30 மணி 9 மணிக்கெல்லாம் 7 மணிக்கு முன்னால் சாப்பிட்டுட்டு 9 மணிக்கு பெட்டுக்கு போயிட்டு விடிகாலம் 4 மணிக்கு எழுந்து ஸ்ட்ரெயிட்டாக முதுகெலும்பை நிமித்தி உட்காந்துக்கணும். எதுவுமே சொல்லாதீங்க, சாண்டிங் சொல்லாதீங்க, எதுவும் சொல்லாதீங்க. மைண்டை வந்து அப்படி பிளாங்காக இருந்ததுனா தான் ஸ்ட்ரெயிட்டாக உட்காரும்போது உங்களுக்குள்ளே காஸ்மிக் பவர் வரும் உள்ள. ஸோ அது உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துரும். ஒரு 4 to 5 ஒரு 3:30 to 4:30 அந்த மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு எதுவும் நினைப்புகள் வந்துன்னு தான் இருக்கும். தாட்ஸ் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க. தாட்ஸ் அப்படியே அது போட்டோம் வரட்டும் போட்டோம் அப்படியே போயிடும். அடுத்தடுத்த தாட்டு என்னென்னமோ பயங்கரமாக தாட்ஸ் எல்லாம் வரும் சில சமயம். அதுக்காக கண்ணை முழிச்சு ஐயோ எனக்கு தியானமே வரல அப்படிலாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு கண்ணை மூடி ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கோங்க. வசதியான இடத்துல உட்காந்து நல்லா அமைதியாக இருங்க. உங்களோட அந்த ஒரு கண்ணை மூடிட்டு மனக்கண்ணை வந்து கொஞ்சம் நெத்தி பொட்டில் அப்படி பார்த்துட்டு, நெத்தி பொட்டுக்கு கொஞ்சம் மேலே பார்த்துட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துட்டுருங்க. இல்லை அதெல்லாம் பார்க்க தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணி தாட்ஸ் எல்லாம் வந்துட்டு போட்டோம். அதை பற்றி கேர் பண்ணாமல் நீங்கள் அமைதியாக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட ஹெல்த்தில் பாதி 50% உங்களுக்கு சரியாயிடும். அன்றைக்கி நீங்கள் சுவாசிக்க வேண்டிய அந்த காற்று இருக்கு இல்லையா, காலையில் இருந்து காற்றை குடி அப்படிங்கிறாங்க. அந்த சுவாசிக்க வேண்டிய காற்றை எல்லாமே நீங்கள் சுவாசிச்சிருவீங்க. அப்போ ஹெல்த்தியாக இருக்க முடியும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நான் அதை என்ஜாய் பண்ணுறேன், அதனால தான் உங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களே எல்லாருக்கும் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பொடிச்சிட்டு காமிக்கிறேன். ஹலோ, இதோ அரைச்சி எடுத்தாச்சு. இப்படி கொஞ்சம் கரகரன்னு இருக்கும் சரியா. இதை வந்து ஆறின அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இதில் வேணுன்னா நீங்கள் வந்து மில்க்கு, சில பேருக்கு மில்கெல்லாம் அலர்ஜி. அந்த மில்க் அலர்ஜி இருக்கிறவங்க ஹாட் வாட்டரில் 1 ஸ்பூன் போட்டு குடிச்சிக்கலாம். நல்லா தூக்கம் வரும். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, சின்ன வயசுக்காரங்களுக்கு போஷாக்காக இருக்கும், புஷ்டியாக. ஏன்னா இதில் வால்நட்டு கூட போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சம் இதில் பாதாம் முந்திரி போட்டு அரைச்சிருக்கோம், பச்சைக்கற்பூரம். இப்போ கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க, அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும். வயசானவங்களுக்கு இந்த மூட்டு வலி இருக்கு இல்லையா, அவங்க வந்து தினம் இந்த மஞ்சப்பொடி ஹாட் வாட்டரில் போட்டு சாப்பிட்லாம். இல்லைன்னா நைட்டு பாலில் போட்டு சாப்பிட்லாம். இதோட கொஞ்சம் மிளகு தூள் கூட போட்டுக்கலாம் வேணுங்கிறவா. சில பேருக்கு பாருங்கள், ஒருத்தரோட உணவு சில பேருக்கு ஒத்துக்கிற விஷயம் இன்னொருத்தருக்கு ஒத்துக்கும்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு வந்து அசிடிட்டி இருக்கிறவங்க கொஞ்சம் மிளகெல்லாம் அதிகமாக சாப்பிட்டா வயிற்று வலிக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னா மிளகு தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாப்பிடலாம். இதை வந்து பால் உங்களுக்கு அலர்ஜின்னு எப்படி தெரிஞ்சுக்கன்னா, ஏதாவது மில்க் ஸ்வீட் சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு மூச்சு திணறலோ வீசிங் மாதிரி வந்ததுன்னா நீங்கள் அது பால் சாப்பிடக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி இதை வந்து ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூனோ இல்லை 2 ஸ்பூனோ மில்கில் போட்டு நல்லா குடிச்சிங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். நல்லா தூக்கம் வரும். ப்ளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு இதில் கிராம்பு போட்டுருக்கோம். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிள் விஷயந்தான். இதை பண்ணி ஸ்டோர் பண்ணிங்கன்னா நைட்டு சாப்பிடுங்க தவறாமல். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய டாக் பிடிச்சதுன்னா கமெண்டில் போடுங்க. இல்லை வேறு எது என்னை பற்றி பேசலாம், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு போடுங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.